ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி எக்ஸ்பிளனேஷன் மலையாளத்துல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆகி பயங்கர ஹிட் ஆன காட்டாளன். இந்த படத்தோட ஆன்லைனர் என்னன்னா, கேரளாவையும் தமிழ்நாட்டையும் இணைக்கிற பார்டர்ல காட்டு வீழ்ச்சின்னு ஒரு மிகப்பெரிய காடு இருக்கு. அந்த காட்டுல பல வருஷங்களா மலைவாழ் மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் யானை. ஆமாங்க, ஆயிரக்கணக்கான யானைகள் கூட்டம் கூட்டமா அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிற அளவுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. சோ யானைகளால நிறைய ப்ராப்ளம்ஸ் அனுபவிக்கிற அந்த மக்களும் ஒரு கட்டத்துல அந்த ஊர்ல இருக்க ஒரு பெரிய ரவுடியான மாரியை போய் பாக்குறாங்க. இந்த யானைகளால எங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்குது, எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்ட்டு அந்த ரவுடி கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேக்குறாங்க. அந்த ரவுடியோ அந்த மக்களை அடிமையா வச்சுக்கிட்டு அந்த காட்டுல இருக்க யானைகளோட தந்தத்தை திருடி வைத்து காசு பாக்குறான். நீ மட்டும்தான் மக்களை அடிமையா வச்சுட்டு காசு சம்பாதிப்பியா, நானும் பண்றேன்டான்னு அதே ஒரு சேர்ந்த இன்னொரு ரவுடியும் யானைகளோட தந்தத்தை திருடி விக்கிறான். இப்படி ரெண்டு பேரும் பயங்கர போட்டி போட்டுட்டு யானைகளோட தந்தத்தை திருடி விக்கிறாங்க. இவங்களுக்கு மத்தியில தாங்க நம்ம ஹீரோ களமிறங்குறாரு. தன்னுடைய மக்களையே அடிமையா வச்சுட்டு தன் நாட்டு வளத்தையே அழிக்கிற இந்த வில்லன்களை எதிர்த்து ஹீரோ என்னென்ன பண்ணாரு, இந்த மக்களையும் இந்த யானைகளையும் இந்த வில்லன்கள் கிட்ட இருந்து காப்பாத்தினாரா அப்படின்றதா இந்த படத்தோட ஆன்லைனர். ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மிஸ் மூவி டாக்ஸ்ன்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற புது புது படத்தோட வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க படத்தோட முழு கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங்ல 1995 கேரளாவி தமிழ்நாட்டையும் இணைக்கிற பார்டர்ல இருக்க மிகப்பெரிய காட்டை தான் காமிக்கிறாங்க. அந்த காட்டுல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான யானைகள் இருக்கு. அதனால மக்களும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அந்த யானை எதிர்த்து சண்டை போட்டு நிறைய மக்கள் உயிரிழக்கவும் செய்யறாங்க. ஒரு கட்டத்துல இதுக்கு மேல யானையை எதிர்த்து சண்டை போடலாம் முடியாது, பேசாம நம்ம இந்த காட்டுல இருந்து ஊருக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி மக்கள் முடிவு பண்ணி ஊர்ல இருக்க ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரான மாரியை போய் பாக்குறாங்க. மாரியும் நான் உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மக்களுக்கு உறுதி அளிக்கிறாரு. மாரியோடைய ஆளுங்களும் அந்த காட்டுக்குள்ள ஆயிரக்கணக்கான யானைகள் இருக்கு, அந்த யானைகளுடைய தந்தத்தை திருடி வித்தோம்னா இந்த ஊர்ல நம்மள அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னு மாரிக்கு ஐடியா கொடுக்க, இதை கேட்ட மாரியோ அந்த காட்டுக்குள்ள போய் பாக்குறாரு. காட்டுக்குள்ள இவ்வளவு யானை இருக்கிறத பார்த்த மாரியோ சரி இந்த யானையோட தந்தத்தை எப்படி வெட்டி எடுக்கிறதுன்னு யோசிக்கிறாரு. அதுக்கு ஒரு பிளான போடுறாரு. முதல்ல ஒரு யானைய அவருடைய பக்கம் திசை திருப்பி அந்த யானை அவரை துரத்திட்டு வர நேரத்துக்கு ரெண்டு மரத்துக்கு நடுவுல கயிறை கட்டி அந்த யானைய லாக் பண்ணி ஷூட் பண்ணி தந்தத்தை வெட்டி எடுக்கிறாங்க. அப்படி வெட்டி எடுத்த அந்த ரெண்டு தந்தமும் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய்க்கு வெளிநாட்டுல விலைக்கு போகுது. அந்த காலத்திலேயே 3 கோடி ரூபாய்னா மிகப்பெரிய காசு இல்லையா? இதை தெரிஞ்ச வில்லன் என்ன பண்றானா, இதுக்கப்புறம் நம்ம இதே பிசினஸா வச்சுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அவனுடைய ஆளுங்களை காட்டுக்குள்ள இறக்குனது மட்டும் இல்லாம அவன் கிட்ட வாழ்வாதாரம் கேட்டு வந்த அந்த மக்களையும் அடிமையாகி காட்டுக்குள்ள போய் யானைகளை கொன்னு தந்தத்தை திருடி விற்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறான். இப்படி யானையோட தந்தத்தை திருடி வித்து கோடி கணக்குல காசு சம்பாதிக்கிற இந்த வில்லனும் அவனுக்கு கீழே அடிமையா இருக்க அந்த மக்களுக்கு எந்த ஒரு உதவியும் பண்றது இல்ல. அந்த மக்களும் இவன் கிட்ட வந்ததுக்கு அந்த யானைக்கிட்டே நம்ம மாட்டி இருந்துக்கலாம் போல அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நடந்துக்கிறான். இப்படி அந்த மலைவாழ் மக்களை அடிமையா வச்சுக்கிறது மட்டும் இல்லாம அந்த பெண்களையும் தப்பா மிஸ்யூஸ் பண்றான். அவன் மட்டும் இல்லாம அவனுடைய அடியாட்களையும் அந்த பெண்களை மிஸ்யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அந்த மலைவாழ் மக்களும் எப்படியாச்சும் நமக்கு ஒரு விடிவுகாலம் பிறக்காதான்னு எங்க அப்படியே கட் பண்ணா சில வருடங்களுக்கு பிறகு இந்த வருஷமாவே துரை இதே தொழில் தான் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய வெள்ளை தங்கமான இந்த தந்தங்களை கரெக்டா எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பழங்குடியினர் மக்களும் பயந்து போய் துரை சொல்றதெல்லாம் கேக்குறாங்க. அவங்களுடைய உயிரை பணைய வச்சு அந்த யானையை வேட்டையாட போறாங்க. இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அவங்க போனாலும் இந்த துரை அவங்களுக்கு திரும்ப கொடுக்கறதோ வெறும் சாப்பாடு தான். எப்படியாச்சும் இவங்கிட்ட இருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு மக்கள் நினைக்க யாராச்சும் ஒருத்தவங்க துரையை எதிர்த்து பேசினாலும் அவன் கொண்டுடுவான். அந்த நேரத்துலதான் அந்த ஊருக்கு ஒரு புது எஸ்ஐ வராரு. அந்த புது எஸ்ஐ வந்ததுமே காட்டை பயங்கரமா டைட்டன் பண்றான். அவர் மீதி உள்ள எதுவுமே நடக்காத அளவுக்கு பாத்துக்கிறாரு. யாரா அந்த புது போலீஸ் வழக்கம் போல அவனுக்கு ஒரு லஞ்சத்தை கொடுத்துட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இதை துரை நினைக்க இந்த புது போலீஸோ லஞ்சத்துக்கு நோ சொல்லிடுறாரு. தந்தத்தை எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக காட்டு வழியில எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த எஸ்ஐ எதிரில வந்து வழி மறைச்சி அந்த தந்தத்தை எல்லாம் சீஸ் பண்ணிடுறாரு. அதோட மதிப்பு கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் இருக்கும். இதை கேள்விப்பட்ட வில்லனும் புதுசா வந்த எஸ்ஐக்கு எப்படிடா இவ்வளவு தைரியம் வந்துச்சு, நான் போய் அவனை நேர்ல பாக்குறேன் அப்படின்னு துரை கிளம்ப அந்த எஸ்ஐயோ துரைய நேர்ல பார்த்து மிரட்டுறாரு. இதுக்கப்புறம் உன்னுடைய எல்லா இல்லீகல் வேலையும் நிப்பாட்டிட்டு நான் வந்துட்டேன், இதுக்கப்புறம் நீ எதுவுமே பண்ண முடியாது, பார்டர் தாண்டி உன்னை ஒரு தந்தத்தை கூட எடுத்துட்டு போக விட மாட்டேன், உன்னால முடிஞ்சா தேனியை தாண்டி ஒரு தந்தத்தை எடுத்துட்டு போயிட்டு ராமேஸ்வரத்துல வித்துட்டு பாக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த எஸ்ஐ சொல்ல, அப்படியா ஒரு தந்தம் என்ன 10 தந்தத்தை நாளைக்கு நான் பார்டரை கிராஸ் பண்ணி எடுத்து போறேன் பாரு அப்படின்ற மாதிரி துரையோ போலீஸ்ல சவால் விட அடுத்த சீன்லயே துரையோட அடியாட்களோ அந்த ஊர் மக்களையும் கூட்டு போயிட்டு யானைகள் எல்லாம் கொன்னு ஒரு 10 தந்தத்தை அந்த ஊரோட எடுத்துட்டு போறதுக்கு ரெடி பண்றாங்க. இப்போ அந்த தந்தத்தை எடுத்துட்டு போறதுக்கு பார்டரை கிராஸ் பண்றதுக்கு பழங்குடியினர் மக்கள்ல ஒருத்தவரை துரை ரொம்ப நம்புறாரு. அவரை வச்சு யானை தந்தங்கள் எல்லாம் பார்டரை கிராஸ் பண்ற விதமா ஒரு வண்டியில ஏத்தி அனுப்புறாரு. ராமேஸ்வரத்தை நோக்கி அந்த வண்டி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருது. எப்படியோ ஒரு வழியா அந்த அலி உயிர் பறிச்சிடுறாரு. ஆனா அந்த யானை தந்தங்கள் எல்லாம் காணோம். போலீஸ் தூக்கி இருந்தா கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணிருப்பாரு.
அப்படின்னா அந்த தந்தம் எட்டி தான் கைப்பற்றிருப்பான். ஒரு பக்கம் அந்த எஸ்ஐய துரைய நேர்ல போய் மீட் பண்ணி, நீ யாருக்கு வேலை பாக்குற எல்லாம் எனக்கு தெரியும், உங்க எல்லாரையும் மீறி தந்தத்தை பார்டர் கிராஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி காமிக்கிறேன்டா அப்படின்னு சவால் விட்டு வர, இந்த துரை இவ்வளவு தைரியமா இவ்வளவு கான்பிடென்டா சவால் விட்டு வர்றதுக்கு முக்கிய காரணமே அந்த பழங்குடியினர்ல ஆண்டனின்னு ஒருத்தர் இருக்கான். எஸ், அவனை அடிச்சுக்க ஆளே கிடையாது. இவன் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. நம்ம ஹீரோவை ட்ரெயின் பண்ணது யாருன்னா துரை அதிகமா நம்பக்கூடிய அந்த அலின்ற நபர். சோ துரை ஆண்டனியை கூப்பிட்டு, என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் எனக்கு தெரியாது, அந்த எடி அந்த போலீஸ் இவங்க 2 பேரையும் மீறி எப்படியாச்சும் நீ இந்த தந்தங்களை பார்டர் தாண்டி கொண்டு போயிட்டு ராமேஸ்வரத்துல ஒப்படைக்கணும் அப்படின்னு ஆண்டனியை கூப்பிட்டு சொல்லி அனுப்புறான். ஆண்டனியும் இந்த வேலையில இறங்குறாரு. எந்த வண்டி போனாலும் இந்த எஸ்ஐயோ பயங்கரமா செக் பண்றாரு. அவங்க கண்ணுல மண்ணு தூவிட்டு போகணும்னா ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ணணும். சோ அதுக்காக இந்த ஆண்டனி போட்ட பிளான் என்னன்னா, பார்டர்ல ஒரு பஸ் ஆக்சிடென்ட் பண்ணி அதுல உயிரிழந்தவங்க எல்லாம் ஒரு ஆம்புலன்ஸ்ல தான் தூக்கிட்டு போவாங்க. சோ அந்த ஆம்புலன்ஸ்ல அந்த உயிரிழந்தவங்களோட சேர்த்து யானையோட தந்தத்தையும் வச்சு கடத்திட்டு போயிடலாம் அப்படின்னு இந்த துரை ஒரு மோசமான ஐடியா கொடுக்க அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க. இவங்களே ஒரு பஸ் ஆக்சிடென்ட் பண்ணி கிட்டத்தட்ட 15 பேர் அதுல உயிரிழந்துட்டாங்க. அவங்களுடைய பாடிலாம் இந்த ஆம்புலன்ஸ்ல கொண்டு போறாங்க. அவ்வளவுதாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த எஸ்ஐ அந்த ஆம்புலன்ஸையும் நிறுத்தி செக் பண்றான். ஏன்னா அந்த துரை அவ்வளவு கான்பிடென்டா சவால் விட்டுருக்கான். சோ எந்த ஒரு லூப் ஹோலும் விட்டுறக்கூடாதுன்றதுக்காக போலீஸ் இந்த ஆம்புலன்ஸை கூட நிறுத்தி செக் பண்றாங்க. அப்படி அந்த போலீஸ் அந்த ஆம்புலன்ஸ்ல இருக்க இறந்தவங்களுடைய பாடியில எல்லாம் கூட செக் பண்ண அங்க எந்த ஒரு யானை தந்தமும் இல்ல. இங்கதாங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். யானை தந்தங்கள் இங்க எங்கேயுமே இல்லைன்னா வேற எங்க போயிருக்கும்? யானை தந்தங்களை பாடியில வச்சு ஸ்மகிள் பண்ணலன்னா வேற எங்க அப்படின்னு தலைய பிச்சுக்க, அப்போதான் படத்துல இன்னொரு ட்விஸ்ட் கொடுக்குற விதமா அடுத்த நாளே சிஎம்க்கு பந்தகோஸ்ட்க்கு அனுப்பிடுறாங்க. அப்போதான் நம்ம ஹீரோ அந்த கேப்பை யூஸ் பண்ணி அடுத்த நாள் அந்த யானை தந்தங்கள் எல்லாம் பார்டரை தாண்டி கொண்டு போயிடுறான். அவங்க போட்ட பிளான் படி அந்த யானை தந்தங்கள் எல்லாம் பாடியில வச்சு அனுப்புறதாதான் பிளான். ஆனா அது இன்னைக்கு இல்ல நாளைக்கு அப்படின்ற மாதிரி அதை மட்டும் சீக்கிரட்டா வச்சிருந்திருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டே எஸ்ஐ இந்த பிளான் மொத்தமா சொதப்பி, சோ அடுத்த நாள் எஸ்ஐ சிஎம் அந்த கோஸ்டுக்கு போக அந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அழகா ஈஸியா அந்த தந்தங்கள் எல்லாம் பார்டர் கிராஸ் பண்ணி கொண்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமும் ராமேஸ்வரத்துல இருந்து கடல் வழியா ஸ்ரீலங்கா வரை கொண்டு போறாங்க. ஏன்னா ஸ்ரீலங்கால தான் மிகப்பெரிய சிண்டிகேட் ரன் ஆயிட்டு இருக்கு. அங்கதான் நம்ம ஹீரோ அந்த தந்தங்களை எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காரு. அங்க கொண்டு போனதும் ஒரு லேடி என்ட்ரி கொடுக்குறாங்க. இந்த கேரக்டர்ல தான் நம்ம துஷாலா நடிச்சிருக்காங்க. அந்த சிண்டிகேட்ல இருக்கிற மெம்பரை நெருங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. சோ நம்ம துஷாரா தான் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணி அந்த சிண்டிகேட் இருக்கிற இடத்துக்கு ஹீரோவை கொண்டு போய் விடுறாங்க. அங்க போனதும் ஆண்டனிய பார்த்ததும் அங்க இருக்கவங்களா சந்தேகப்படுறாங்க, இவன் ஏதாச்சும் டூப்ளிகேட் பொருளை கொண்டு வந்து விற்கிறானா அப்படின்னு. அந்த யானை தந்தங்கள் எல்லாம் செக் பண்ண வேர்ல்டு மார்க்கெட்ல உயர்தரமான யானை தந்தம்னா அது நம்ம ஹீரோ கொண்டு போனதுதான். அதோட வேல்யூ எங்கேயோ போய் நிக்குது. சோ அசால்ட்டா அந்த சிண்டிகேட்ல வியாபாரம் பண்ணிட்டு தொடர்ந்து நம்மளுடைய பிசினஸ் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ பேசிட்டு வெளில வராரு. இப்படி நம்ம ஹீரோ துரைக்காக எல்லா பிசினஸையும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சுட்டு வந்தா, ஹீரோடைய குருநாதர் அலி இருக்காருல, அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. பாவம் அந்த பொண்ணுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. உடல்நிலை குறைவா இருக்கு. அந்த பொண்ணுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும். அந்த பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ண கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் செலவாகுமா. அவ்வளவு காசு நம்ம கையில இல்ல. ஆனா நம்ம போய் துரை கிட்ட கேட்கலாம். ஏன்னா அவருக்காக தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு வேலை பண்ணி கொடுத்துருக்கோமே அப்படின்னு ஹீரோ அலி கூப்பிட்டுட்டு துரை கிட்ட போனா, என்னது 15 லட்சமா? 15 லட்சத்துக்கு எவ்வளவு சைஃபர்னு உங்களுக்கு தெரியுமாடா? ஏண்டா காட்டுவாசிங்களா? உங்களுக்கு எல்லாம் சோறு போட்டு தங்க இடம் கொடுத்ததே பெரிய விஷயம். இதுல வேற பணம் வேற கேக்குறியா? இங்க பாரு, நீ பண்ண வேலைக்கு ஏதோ ஒரு 50,000 கொடுக்குறேன், வாங்கிட்டு ஓடிடு, அதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி அந்த துரை நம்ம ஹீரோ மிரட்ட, இப்பதான் ஹீரோக்கு கருமே ஸ்ட்ரைக் ஆகுது. இவன் நம்மள எந்த நிலைமையில வச்சிருக்கான், இவனுக்காக நம்ம வாழ்நாள் முழுக்க அவ்வளவு வேலை செஞ்சிருக்கோமே அப்படின்னு ஹீரோ வருந்துறாரு. இந்த துரைக்காக வேலை பார்த்ததெல்லாம் போதும், இதுக்கப்புறம் நம்ம மக்களுக்காக, நம்ம இனத்துக்காக, நம்ம இனத்துல இருக்க குழந்தைங்களுக்காக நம்ம வேலை பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ தனக்குன்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அந்த துரை எப்படி இவங்களை யூஸ் பண்ணாரோ அந்த மாதிரி நம்மளே அந்த யானை தந்தங்கள் எல்லாம் திருடி எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த காசை நமக்கும் நம்ம இன மக்களுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோ முடிவு பண்றான். அப்படின்னு நம்ம ஹீரோ களத்துல இறங்குறான். ஏற்கனவே நம்ம ஹீரோக்கு அந்த ஸ்ரீலங்கா சிண்டிகேட்ல எல்லாம் கனெக்ஷன் இருக்கு இல்லையா? சோ துரையோட கண்ணுல மண்ணை தூவிட்டு தனியாவே நம்ம ஹீரோ இந்த யானையோட தந்தங்கள் எல்லாம் திருடி எக்ஸ்போர்ட் பண்ணி வியாபாரம் பண்ணிட்டு படத்தோட திரும்ப வரான். அப்படி திரும்பி வந்தா யாருக்காக நம்ம ஹீரோ இதை பண்ணாரோ அந்த அலியோடைய பொண்ணு அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேரு அவங்களெல்லாம் அந்த துரை பயங்கரமா டார்ச்சர் பண்ணி கொண்டு இருக்கான். இதை கேட்டு பயங்கரமா வெறியான நம்ம ஹீரோ இனி தான் மக்களை இவன் கிட்ட அடிமையா இருக்க விடக்கூடாது. இந்த ஹீரோவும் அலியும் சேர்ந்து அவங்க மக்கள் எல்லாரையும் ஒண்ணு திரட்டி இந்த துரையை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போதான் அந்த துரை நம்ம ஹீரோவுக்கு ட்விஸ்ட் கொடுக்கறதுக்காக இந்த துரையோ எடியோ எவ்வளவு பரவ விரோதியா இருந்தாங்களோ இந்த பழங்குடியினர் மக்களை எதிர்க்கிறதுக்காக அவங்க 2 பேரும் இப்போ ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து இந்த மக்களை எதிர்த்து காலங்காலத்துக்கும் இந்த மக்களை அவங்க கிட்டயே அடிமையா வச்சுக்கிறதுக்கு சண்டை போடுறாங்க. கடைசியில நம்ம ஹீரோ ஊர் மக்கள்
இவங்க எல்லாரும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த எட்டியும் துரையும். இந்த கிளைமேக்ஸ் ஃபைட்ல நம்ம ஹீரோ ஊர் மக்களுடைய இந்த துரையுடைய மொத்த சாம்ராஜ்யத்தையும் அழிச்சு துரைய போட்டு தள்ளிட்டான். அது மட்டும் இல்லாம இனி வரும் காலங்கள்ல மக்களை ஒருத்தரும் அடிமையா வச்சுக்க நினைக்க கூட கூடாது, எடியையும் போட்டு தள்ளிடுறாரு. அப்படி எடி துரை அவங்க 2 பேரையும் போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் அவங்க இத்தனை நாள் உருவாக்கி வச்சிருக்க சாம்ராஜ்யத்துக்கு நம்ம ஹீரோ தலைவனா ஆகுறாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய பழங்குடியினர் மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்காக தொடர்ந்து நம்ம ஹீரோ அந்த யானையுடைய தந்தத்தை ஸ்மக்லிங்கும் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கான். இந்த நியூஸ் அந்த ஸ்ரீலங்கால இருக்க சிண்டிகேட்டோட தலைவனுடைய காதுக்கு போக அங்கதாங்க படத்துல ஒரு முக்கியமான கேமியோ. இந்த சிண்டிகேட்டோட ஹெட்டா யாருக்கான்னு பார்த்தா அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம லோகேஷ் கனகராஜ். அவர் தாங்க இந்த படத்துல லியோ கேப்ரியல் அப்படின்ற பேர்ல வராரு. அவரை ஏமாத்தி பிசினஸ் பண்ணணும் நினைச்ச 3 பேரை கொடூரமா கொளுத்தி விட்டுட்டு என்னோட கார்டல் எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான இன்ட்ரோடக்ஷன். இப்படி பார்ட் 2ல நம்ம ஹீரோ இந்த லியோ கேப்ரியலை எதிர்க்கிற மாதிரி பார்ட் 2க்கு லீடு கொடுத்து இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மிஸ் மூவி டாக்ஸ்ன்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னொரு பயங்கரமான த்ரில்லர் மூவியான காளிதாஸ் 2 படத்தை த்ரெட் கார்ட்ஸ்ல ஆட் பண்றேன், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.